ஹாய் எல்லோரும் மெண்டலி டெஸ்க்டாப் அப்படின்ற சாஃப்ட்வேர் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தெரிஞ்சதுனால தான் வந்திருப்பீங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து இந்த வெப்சைட் இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை யூஸ் பண்ணி முதல்ல இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து ஃப்ரீ தான், ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதுவே போயிட்டு இன்ஸ்டால் எம்எஸ் வேர்ட் ப்ளகின் கொடுத்தீங்கன்னா அதே இன்ஸ்டால் பண்ணிக்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்களே வந்து க்ரியேட் ஃபோல்டர் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் காலேஜில் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் நான் கொஞ்சம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ரிசர்ச் பேப்பர்ஸ் எடுத்து இதில் நீட்டாக லோட் பண்ணிக்கோங்க. இதில் எடிட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இது சிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து டைரெக்டாகவே சிங்க் ஆகிக்கும். இப்போ எனக்கு இந்த இது தேவை கிடையாது, அதனால் நான் வந்து சிங்க் கொடுக்கல. அப்புறம் நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட அடோப் பிடிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா இதே கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் இதிலே ரீட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து மார்க் பண்ணலாம், கமெண்ட்ஸ் எழுதிக்கலாம், நோட்ஸ் எழுதிக்கலாம், ஏதாவது எழுதணும் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் எப்படி ரெஃபரன்ஸ் சைட் பண்ணுறது, அப்புறம் இதுதான் டைட்டில். உங்களுக்கு ஏதாவது இதில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, சில சமயங்களில் வந்து இதில் ஜேர்னல் பேர் இல்லை பாருங்கள், ஆனால் இங்கே இருக்குது நேச்சர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதில் நீங்களே டைப் பண்ணிக்கலாம், நேச்சர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, இதில் வந்துருக்கு. ஓகே, அப்புறம் இதில் எந்த இயர் இருக்குது அப்படிங்கிற ஜேர்னலில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதிலே சொல்லி இருக்கும். நீங்களே எழுதிக்கோங்க. இயர், வால்யூம், இஷ்யூ, பேஜஸ் இதெல்லாம் நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வேர்டில் இது பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒன்ஸ் ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்க்கு போங்க. ஸோ இதிலே வந்துருக்கும் இன்சர்ட் சைட்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அல்டிஎம் ஷார்ட்கட்டில் அல்டிஎம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டைப் பண்ணலாம், ஏதாவது நேம் கூட நீங்கள் டைப் பண்ணலாம். ஆத்தர் பேர், டைட்டில் அதிலே போட்டுருக்கலையா, அதே மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த பேப்பர் சைட் பண்ணணும் அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஆனால் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட சைட்டேஷன்ஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி இன்சர்ட் சைட்டேஷன் போங்க, கோ டு மெண்டலி போயிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மூணு ஜேர்னல் எனக்கு சைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. 1 2 3. ஸோ இந்த 3 ஜேர்னல் சைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்ஸ் இருக்கிற மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல இன்னொரு சைட்டேஷன் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொன்று இப்போ ஆட் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போது இந்த சைட்டேஷன் எனக்கு முதல்ல வரணும். இப்போ ரிவ்யூ பேப்பராக எழுதிங்கன்னா 150 பேப்பர்ஸ் இருக்கும். மாற்றி போட்டணும், மேனுவலாக ஆட் பண்ணி எடிட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் இதை கட் பண்ணி Ctrl+X கொடுத்து கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டுறீங்க. ஆனால் உங்களுக்கு இங்கே சேஞ்சஸ் இல்லை. உங்களுக்கு மாறணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே கிளிக் தான், ரிஃப்ரெஷ், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கீழே வாங்க, இதில் இன்சர்ட் பிப்ளியோகிராஃபி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு சில இன்ஜினியரிங் ஜேர்னல்ஸ்லாம் IEEE அப்படின்னு இது பண்ணுவாங்க. இப்போ மெடிசன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான வேர்ட் ஜெனரல் சர்ஜரி, பிஎம்சி கேஸ்ட்ரோன்ட்ராலஜி, இல்லை இப்போ எதுவும் கிடையாது அப்படின்னா மோர் ஸ்டைல்ஸ் போங்க, போயிட்டு கெட் மோர் ஸ்டைல்ஸ். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஓகே பிஎம்சி கேன்சர். இப்போது இதை சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனோடனே இங்கே இன்ஸ்டாலில் இருக்கும், கிளிக் பண்ணி யூஸ் திஸ் டைப், டன் கொடுத்தா வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது மாறிடும். ஸோ அப்புறம் கிளிக் பண்ணி Ctrl+J கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு வந்து இதிலே நீங்கள் இப்போ மாற்றுறீங்க அப்படின்னா 6 வந்து ஃபஸ்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுங்க. இப்போது இது இங்கே மாறணும், ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும்.
ஸோ இவ்வளோ தான் மெண்டலி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு இதில் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி.